அவரே நம்மளை பராக்கிரமமாக இருக்கிறார். அவர் நம்மளோடு இருக்கும்போது வேதம் போதிக்கிறது நமக்கு எந்த ஒரு குறைவும் வராது. அல்லேலூயா. எந்த ஒரு குறைவும் வராது. அல்லேலூயா. பிரைஸ் ஜீசஸ். தேங்க் யூ லார்ட். ஒன்று கூடி இந்த நேரத்தில் உங்களுடைய பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்கள் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஹல்லேலூயா. அப்படியே பிரசன்னத்தில் சிறகில்லாமல். ஹல்லேலூயா. பிரைஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் அந்த அளவுக்கு அவருடைய மகிமையான பிரசன்னம் மத்தியில ஊற்றுகிறவராக இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஒன்று கூடி இந்த நேரத்தில் இந்த பாடலை பாடலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றியோடு துதிக்கிறோம். Praise Lord. Hallelujah. ஒன்று கூடி பாடலாமா? இந்த வேளையில உடைய பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உடைய சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். Hallelujah. Chant Jesus. Thank you Lord. Worship you Lord. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நன்றியோடு. Thank you Jesus. Hallelujah. சிறகில்லாமல் பறக்கிறேன்.
வீட்டுக்குள்ள ஆசீர்வதிக்கும் தெய்வம் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். ஒன்று கூடி இந்த பாடலை பாடலாமா? தேங்க்யூ லார்ட். உற்சாகத்தோடு கையில தட்டி பாடலாம். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நமக்கு முழுவதுமாய் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு. நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கொள்ள அவசியமாக இருக்கு. தேங்க்யூ லார்ட். ஓ நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். அவரை சபிக்கிற தேவன் அல்ல, அவர் வெறும் ஆசீர்வாதம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமானது என்பதை குறித்து நீங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். அவையான நாளில ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். ஒன்று கூடி பாடலாம். தேங்க்யூ லார்ட். நன்றியோடு துதிக்கிறோம். Thank you.
என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. கரங்களை தட்டி ஆனந்தமை பண்பாடு. பரிசுத்தம் என்பது ஏதோ ஒரு சரீரத்தில் உண்டாகிற ஒரு காரியம் கிடையாது. பரிசுத்தம் என்பது உடையினால் உண்டாகிற காரியம் கிடையாது. பரிசுத்தம் என்பது வெளி தோற்றத்தில் காணப்படுகிற ஆடம்பரத்தில் உண்டாகிறது அல்ல. பரிசுத்தம் என்பது தேவனுக்காக தனித்திருப்பது குறித்து வேதம் போதிக்கிறது. பிரித்தெடுக்கப்பட்டதை குறிக்கிறது. இந்த இடத்துல பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். காரணம் அவரோடு இணைந்து இருப்பதற்காக, அவரோடு சேர்ந்து இருப்பதற்காக, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. அவர் என்ன நோக்கத்திற்காக நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறாரோ, என்ன நோக்கத்திற்காக நம்மளை வேறுபடுத்தி எடுத்திருக்கிறாரோ, இதோ அந்த காலத்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடி வந்திருக்க தேவைச்சாங்க. தேங்க்யூ லார்ட்.